செகண்ட் லவ் இன்னைக்கான எபிசோட்ல பார்த்தீங்கன்னா நேற்று ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து அவங்களுடைய பார்ட்னரை மீட் பண்ணி பேசி இருந்திருப்பாங்க. இன்னைக்கு வீட்டுக்குள்ள போய் மீட் பண்றது என்ன, கார்டன் ஏரியாவில் வந்து கேம் விளையாடுறது என்ன, அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் அட் அ டைம் ரெண்டு ஃபேமிலி மீட் பண்றது என்னன்ற மாதிரி ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ற மூமெண்ட் தான் இன்னைக்கான எபிசோடு 1 லைன்ல சொல்லணும்னா. அப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. என்ன ஏதுன்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம லைக்கும் ஐப்பும் கொடுத்துருங்க. ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் தளத்தில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ருதிகா வந்து பேசிட்டு என்ன சொல்றாங்க, நேற்று எல்லாருமே இவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க, இப்போ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசலான்ற மாதிரி ஃபர்ஸ்ட் தேஜஸோட அப்பாவையும் யாஸ்மினையும் கூப்பிடுறாங்க. அப்போ வந்து ஒரு பக்கம் சொல்றாரு மனோகர், தேஜஸோட அப்பா, நேகா வந்து ஒரு நல்ல பொண்ணு, சூப்பரா மனசை விட்டு பேசுறா, இந்த அளவுக்கு ஒரு பேசுறான்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்ல பொண்ணா இருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. அது அப்படியே வீடியோ ஃபுட்டேஜா வீட்டுக்குள்ள இருந்து நேகா மற்றும் தேஜஸ் பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் தேஜஸை பத்தி என்னன்னா ரொம்ப ஆனஸ்டா இருக்கிறாரு, அவர்கிட்ட நிறைய பேட் ஹாபிட்ஸ் எல்லாம் இருந்திருக்கிறான், அதை அவர் திருத்த ட்ரை பண்றாரு, முயற்சி பண்றாருன்றதை வெளிப்படையா சொல்லியிருக்காரு. நிறைய பேர் இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சிட்டு வேற மாதிரி எல்லாம் பிகேவ் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த இடத்துல வெளிப்படை தன்மையா இவர் பிகேவ் பண்ற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற அளவுக்கு வந்து தேஜஸை பாராட்டி புகழ்றாங்க. இது நடந்த உடனே பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வெளியே வராங்க, நேகா தேஜஸ். அப்ப நேகா வந்து சொல்றாங்க, எமோஷனலா நிறைய விஷயங்கள் இருந்திருக்கேன், பட் ஓகே இப்போதைக்கு அவர் கூட இருக்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கா. உள்ள போனா பாத்தீங்கன்னா பிரியங்கா அண்ட் வெக்கே, பிரியங்கா வந்து பாத்தீங்கன்னா நேகாந்த் தேஜஸ் கிட்ட வந்து அவன் இன்னும் டவுட்டாவே இருக்கிறான். ஸோ அவன் என்ன யோசிக்கிறானே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒன்று ஓகேனா ஓகே சொல்லணும், இல்லைனா இல்லைன்னு சொல்லணும். அவன் ஒரு கிளாரிட்டி கொடுக்காம ஒரு டவுட்லேயே இருந்துட்டு இருக்கான். அதனாலதான் ஏதோ ஒரு மாதிரி போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அவனுக்கு டைம் கொடுத்தா அவன் கரெக்டா ஃபிக்ஸ் ஆகிட்டு கரெக்டா வந்துருவான்ற மாதிரி நேகாந்த் தேஜஸ் வந்து பிரியங்கா அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இது கொடுத்துட்டு இருக்க நிலைமையில தான் அடுத்ததாக தினேஷோட அம்மாவும் பிரியா வராங்க, வீணாவோட ஃப்ரெண்டு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தினேஷ் பொண்ணு எப்படிமா ஃபீல் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா கேட்கும்போது, ட்ரெஸ் மட்டும் தான் ரொம்ப குட்டியா இருந்துச்சு, அதை மட்டும் மற்றபடி ஓகே தான், நல்ல பொண்ணு இதுதான் அப்படின்ற மாதிரி கொடுத்தாச்சு. இன்னொரு பக்கம் அவங்க ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்புக்கு க்ளோஷர் கொடுக்கல, அந்த ரிலேஷன்ஷிப் ஏற்கனவே இருந்த ரிலேஷன்ஷிப் க்ளோஷர் கொடுக்கல, பட் ஓகே அப்படின்ற மாதிரி அங்கே டிஸ்கஷன் போகுது. இதை முடிஞ்சோடனே வந்து மீட் பண்றாங்க, ஜென்ரலா பேசுறாங்க, அவ்வளவுதான். ஆனா உள்ள போயிட்டு ஓப்பனாவே வீணா சொல்லிடுறாங்க, எங்க வீட்டுல வந்து ஆண்கள் கிடையாது, அதனால எங்களுக்கு தோன்ற ட்ரெஸ் எல்லாம் போட்டுப்போம், அது ஒரு பெரிய பிரச்சனையா இல்ல, பட் இப்ப சொல்லும் போது எனக்கு புரியுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க அந்த இடத்துல. ஏன்னா அவங்க வீட்டுல இருந்திருக்கிறாங்கன்றது ஓகே, பட் அந்த நேரத்துல உங்க அம்மா இருந்திருந்தா ரெண்டு பேரும் அழகா பேசி புரிய வச்சிருப்பாங்க, பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி தினேஷுமே பேசி முடிக்கிறாரு. பட் அது எக்ஸாக்டா இருக்கிற விஷயம் தான். ஏன்னா இப்போ வந்து இந்த ஜென்ரேஷன் அப்கிரேட் ஆனாலும் இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் அம்மா தரப்புல இருந்து இந்த மாதிரி பார்க்கும்போது இருக்கிறது தான். அது வந்து இட் வில் டேக் மோர் டைம் அப்படின்றது தான். அது தெரிஞ்சிருந்தா நான் சாரி போட்டு வந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பேசி கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றாங்க. அடுத்து டாண்டி மற்றும் நிவேதிதா சிஸ்டரு அப்புறம் வந்து சொல்றாங்க, குறிப்பா வந்து பர்ஃபெக்ட் மேட்சா அப்படின்ற கேள்வி கேட்டும்போது, இல்ல வெரி கான்ஃபிடென்டா இருக்கிறாரு அபித் அவர்கள், அவர் வந்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் என்னென்னலாம் நடந்திருக்குன்றத தெளிவான ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாரு, அதனால ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தா சந்தோஷம். ஏன்னா ரெண்டு பேருமே அவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதெல்லாம் முடிஞ்சு ஒரு ஹாப்பி சோனுக்கு போனா ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்ற மாதிரி சிஸ்டரும் சொல்லிடுறாங்க, நிவேதிதா சிஸ்டர். அடுத்ததாக டிஎஸ்கே அண்ட் பிரியங்காவோட ஃப்ரெண்டு. டிஎஸ்கே வந்து மொரட்டு சிங்கிளா இருந்தான் பையன், என்ன அப்படின்னும் போது, பட் பிரியங்காவும் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான், ஆனா அவனுக்கு ஒரு பிடிச்ச பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அவன் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்ன்றது என்னோட ஆசை தான். ஏன்னா அவன் தனியா இருந்துட்டு போயிடுவானோன்ற ஒரு பயம்லாம் இருந்தது, பட் அவனுக்கு என்னன்னாலும் நான் பார்த்துக்க தயார் அப்படின்றத அவங்க அண்ணனா ஒரு விஷயத்த சொல்றாரு. இன்னொரு பக்கம் பிரியங்காவோட ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா, வெக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, ரொம்ப நல்ல பையனா இருக்கிறாரு, நல்லாவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது நடந்து முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா வெக்கே கிட்ட இருந்து தான் பதில் வரலன்றது அந்த இடத்துல எல்லாருமே கேட்கறாங்க வெக்கேவை பார்த்து. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெக்கே ஒழுங்காகவே ஆன்சர் பண்ண மாட்டார், அந்த கிளாரிட்டியே இல்லை, இதை எடுத்துட்டு போகலாமா வேணாமா அப்படின்ற ஒரு பதட்டத்திலே வெக்கே வச்சுட்டு இருக்கார். இது நடந்து முடிஞ்ச உடனே பிரியங்கா வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு பக்கம் கதறி கதறி அழுகிறத பார்க்க முடியுது. ஏன்னா வெக்கே நோ, எஸ் ஆர் நோன்னு சொல்ல மாட்டார், ஆனால் பிரியங்காவுக்கு வெக்கேவை பிடிச்சிருக்குன்றாங்க. இப்படிதான் நடக்குது. ஓகே, இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெக்கே, ஸோ என்னன்னா அங்க வீட்டுக்குள்ள எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் வராங்க, டிஸ்கஸ் பண்றாங்க, பேசுறாங்க, திரும்ப போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து வெக்கே ஃபீல்ஸ் என்ன சொல்றாருன்னா, இது வந்து டூ மச் அட்வான்ஸா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது,
அதுல வந்து நான் நிறைய ஹர்ட் பண்றனோ அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி உட்காந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காரு நேகா மற்றும் தேஜஸ் கிட்ட. ஓகே, உடனே இது நடந்துட்டு இருக்கா. அப்புறம் வெக்கே போய் அவங்க பிரதர் கிட்டயுமே பேசுறாரு, என்னடா உனக்கு பிரச்சனை, என்னடா ஆச்சுன்னு. இல்ல இந்த லீகே கிடையாது, இனிஷியலா வந்தபோது பிரியங்காலாம் பேசுறதை நான் கேட்டிருக்கேன், இந்த லீகே கிடையாதுலாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் 2 ஸ்டெப்பு பின்னாடி இருந்துதான் அவங்கள பார்க்க ஆரம்பிச்சேன், பேச ஆரம்பிச்சேன். ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக தான், இப்போ எல்லாரும் டைம்ல கரெக்டா இருக்க முடியாதரா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் இருந்தாலுமே இப்போ ஒரு 5 நாள் நான் ஹாப்பியா இருக்கேன், அடுத்த 2 நாள் என்ன நடக்குதுன்னு ஒரு பஞ்சாயத்து மாதிரி கிரியேட் ஆயிருது, எப்படி பண்றதுனே தெரியல, இது வந்து எனக்கு ஒரு மாதிரியா எனக்கு ஃபீல் ஆகுதுரா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எந்த ஒரு விஷயத்தா இருந்தாலும் யோசிச்சு பாடுறா, டேக் யுவர் டைம்டா, ஆனஸ்டா உனக்கு இது என்ன தோணுச்சோ அதை போய் பாரு, வெளியே கூட பேசி போய் கனெக்ட் ஆச்சுன்னா கனெக்ட் ஆகு. நான் இந்த ஷோக்காக ஃபேக் பண்ண விரும்பல, இந்த இதெல்லாம் இங்க இது பண்ணிட்டு வெளியே போயிட்டு அப்படி பண்ணா அது ரொம்ப இதுவா இருக்கும்டா அப்படின்றத வெளிப்படையா வெக்கையும் சொல்றாரு. ஆனா வெக்கைக்கு ஒரு கண்குள்ள, வீட்டுக்குள்ள இருக்கிறதால பிரியங்கா அப்படி இருக்காங்க, வெளியே போனா எப்படி இருப்பாங்கன்றது தெரியலையே அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான் அவருக்கு இருக்கு போல. அது வெளியே போனாதான் தெரியும். இன்னொரு பக்கம் பிரியங்கா வந்து பாத்தீங்கன்னா, நீ சொல்றாங்க அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது, நீ ஹர்ட் ஆகுது, இல்ல நீ இதை வச்சுட்டு ஃப்ரீயா விட்டுரு, இது ஒரு தெளிவான ஒரு சொல்யூஷன் எடுத்து நீ ஃப்ரீயா விட்டுரு, கன்ஃபியூஷன் ஸ்டேட்லயே அவன் இருந்துட்டு போறான், பட் உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, நான் கேமரா முன்னாடி எல்லாமே பண்ணிட்டு அவன் லவ் இல்லைன்னு எப்படிதான் சொல்றான்னு எனக்கு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி பிரியங்கா. ஒரு பக்கம் வெக்கே இப்படி ஃபீல் பண்றாரு, பிரியங்கா அது ஆப்போசிட் சைட்ல இருந்து அப்படி ஃபீல் பண்றாங்க. 2 பேருமே இப்படி நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நேகா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா யஷ்மின் வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாங்க. தேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் இப்ப நல்லா இது பண்றாரு, முன்னாடி இந்த மாதிரி நிறைய டேட்ஸ் இதெல்லாம் நடந்திருக்குன்றாரு, பட் இப்ப கூட உன்னை யூஸ் பண்ணி இருக்கிறாரோ அப்படின்னு தோணுது. அவர் ஓப்பனா நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலுமே நீ அதுல ஒரு டெம்பரவரியா ஒரு ஆளா மாறிடக்கூடாது இல்லையா, எல்லாருக்கும் முன்னாடி நடந்த மாதிரி அதே மாதிரி நீயும் ஆயிட்டேன்னா அது எப்படின்ற மாதிரி அங்க டிஸ்கஷன் போது. ஸ்டில் அந்த நேகாவோட ஃப்ரெண்டுக்கு அடிக்கடி இந்த வாய் பிரச்சனை வந்தது மக்களே. நேகாவோட ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் டவுட் இருக்கு தேஜஸ் மேல அப்படின்ற ஒரு டவுட்லேயே இருக்கிறாங்க. ஓகே, இன்னொரு பக்கம் பிரியங்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த கடிதம் மேட்டர் எழுதுனாங்களே, அந்த கடிதம் மேட்டர் அந்த ஃபேமிலி முன்னாடி வந்து என் கடிதம் இல்லை, அது இல்லைன்ற மாதிரி அங்க ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இது நடந்து முடிஞ்சோடனே வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் வெளியே வர வச்சுட்டு ஒரு கேமை கண்டக்ட் பண்றாங்க ஸ்ருதிகா. என்ன கேம்னா, ஒரு பாக்ஸஸ்லாம் போட்டு அதுக்குள்ள வந்து பசில் பீசஸ் மாதிரி இருக்கு. அந்த பசில் பீசஸ் வந்து ஒரு போட்டோ இருக்கும், அந்த போட்டோவோட பசில் பீசஸ். ஓகே, அந்த பசில் பீசஸை கரெக்டாக அந்த ஃபோட்டோவை பார்த்து அடுக்கணும், அதில் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹெல்ப் பண்ணணும். அந்த ஃபோட்டோவோட பசில் பீசஸ் கேதர் பண்ணுறத வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்புள்ஸ் 2 பேர் ஜோடியாக இருக்கவங்க, அங்கே அதை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுறது ஃபேமிலி மெம்பர்ஸ். ஆபித் மற்றும் அண்ட் வெக்கே, அதில் பிரியங்கா அந்த ஃபோட்டோ பசிலை கண்டுபிடிச்சிட்டு அந்த பீசஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வெக்கே மற்றும் பிரியங்கா அதை அழகாக அடுக்கி முடிக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தினேஷ் மற்றும் தேஜஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் அண்டு வீணா கொஞ்சம் சொதப்பி தேஜஸ் வின் பண்ணுறாங்க. ஸோ 2 பேர் வின் பண்ணியாச்சு, வெக்கே வின் பண்ணியாச்சு, தேஜஸ் வின் பண்ணியாச்சு. யார் இதோட ஒரிஜினல் வின்னர்னு பார்த்தீங்கன்னா 18 நிமிஷம் 30 செகண்ட்ல தேஜஸ் மற்றும் நேகா வின் பண்ணியிருக்காங்க. 18 நிமிஷம் 40 செகண்ட் 10 செகண்ட்ல தோல்வியை தவிர இருக்காங்க வெக்கே அண்ட் பிரியங்கா அப்படின்றதான் இன்னைய எபிசோடோட நிலைமை. ஸோ மீண்டும் நாளை வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ். ஐயோ.